ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக அதை வந்து அப்ளை பண்ணால் போதும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ரீசன்ட் டேஸில் நான் பார்த்த ஒரு சிம்பிள் ஹேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு க்ளோயி மேக்கப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் மேக் உள்ளது. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்மள இதில் இருக்க ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல அண்ட் டார்க் சர்க்கிள், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தெரியாது, பட் ரொம்ப மைல்யூடாக தான் தெரியுது. இருந்தாலும் நான் அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நான் அதை லைட்டாக அப்ளை பண்ணி அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். மேக் உள்ளது ஷேட் NC42. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் இன்னும் ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ இதால் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியூட்டி பிளெண்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து நம்ம ஃபுல் ஃபேஸுக்கு நல்லாவே அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் லைட் டு மீடியம் கவரேஜ். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் நல்லா அது வந்து நீட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து கன்சீலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெப்ளின்குள்ளது ஷேட் வந்து கேரமல். ஸோ இதுவும் வந்து நான் அண்டர் ஐயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஹெட்லேயும் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ் அப்புறம் வந்து வாய் சுற்றியும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கன்சீலர் ப்ரஷ் கொண்டு நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்மூத்லி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஐ வந்து இன்னும் கொஞ்சம் பாப் ஆகி காட்டுறதுக்கு, அட் த சேம் டைம் எனக்கு கண்ணுக்கு மேலே இருக்க டார்க் சர்க்கிள் இதெல்லாமே வந்து மறையிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, செட்டிங் பவுடர். ஸோ உடா பியூட்டி. ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அண்டர் ஐ நம்ம எங்கெல்லாம் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், அந்த பவுடர் போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிக்ஸ்குள்ள பேலட். இது வந்து ஒரு கான்டோர் பேலட். ஸோ நான் காமிக்கிற இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கான்டோர் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது வந்து நம்ம ஃபேஸ் கட் வந்து ரொம்ப வந்து ஷேப்பாக அண்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து நான் பண்ணுறனோ வீடியோவில் அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எங்கேயுமே வந்து ஹார்ஷ் லைன் தெரியவே கூடாது. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இனி இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாட்ச் பாக்ஸ்குள்ளது காட்டுற ஷேடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ப்ளஷ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காட்டும், அதனால தான் நான் அதை அப்ளை பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து நோஸ்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ காமிக்கிற அதே பேலட்டில் தான் இந்த காமிக்கிற இந்த ஷேடை வந்து ஆஸ் அ ஹைலைட்டராக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா அதை வந்து ஸ்மூத்லி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேக்கில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போய் எடுத்து என்னோடய ஃபேஸை ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக மிஸ் கிளார் பேலட் எடுத்துக்கிறேன். காமிக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு டார்க் கலரில் இருக்கும், பிளாக் கலரில். ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ நல்லா என்னோட ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பூலியால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். அண்ட் அடுத்து ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து உடா பியூட்டி பேலட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு காமிக்கிற இந்த ஒரு ப்ரௌன் ஷேட். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பேலட் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, எந்த ஒரு ப்ரௌன் ஷேட்னாலும் ஓகே. ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஐலிட் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப வந்து நேச்சுரலான ஒரு ஐ லுக் தான், ரொம்ப வந்து ஓவர் ட்ராமா கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஐ லுக் தான். ஸோ நான் அதே மாதிரி சேம் ஷேட் எடுத்து நான் கண்ணு கீழேயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து சேம் பேலட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்கி ஷேடு இருக்கக்கூடியது. ஸோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஷிம்மர் ஷேட். ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் ஐலிட்லேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர்னால ஸோ கொஞ்சம் வந்து ஸ்பார்க்கிளிங் ஐ லுக் இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுகர் ஐலைனர். ஸோ இந்த ஐலைனர் பென்சிலால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் என்னோடய ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங் லைனர் தான், பட் கொஞ்சம் போல்டாக வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ நான் கண்ணுக்கு கீழே காஜலோ எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதனால் வெறும் போல்ட் ஐலைனர் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நார்மலாக நம்ம ஃபேக் கிளாஸஸ் இருக்குல்ல, அதை கூட வச்சுக்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் நான் எப்படி லைனர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தின் லேயர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து டெவலப் பண்ணி கொஞ்சம் ப்ராடாக கொடுத்து முடிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னர் கார்னர் ஏரியா வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைலைட்டர் பேலட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபால்சி லேஷஸும் ஒட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஐ வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், லோவர் லேஷில் வந்து நான் இந்த மாதிரி மஸ்காரா வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு டூல் இருக்கும் இல்லையா,
ஸோ இதால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக அதை வந்து அப்ளை பண்ணால் போதும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ரீசன்ட் டேஸில் நான் பார்த்த ஒரு சிம்பிள் ஹேக். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிப் பென்சில் வந்து நாய்க்காக்குள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நியூட் ஷேட் சொல்லலாம். ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், லிப்பை வந்து சூப்பராக வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். யாருக்கெல்லாம் நியூட் ஷேட் பிடிக்குமோ ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லிப் லைனர் வந்து பிடிக்கும். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபுல் லிப்பை நல்லா லைட் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வருது. ஸோ இது மேட் மீ. ஸோ இந்த ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லிப்பை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஓவரால் லுக். ஸோ ரொம்ப நேச்சுரலான ரொம்ப க்ளோயியான மேக்கப். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.